ஒரு மலையை ஏறி இறங்குற இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த பக்கம்தான் எங்கள் ஊர் இருக்குது. இப்போ நான் மலையோட உச்சியில் இருக்கிறேன். உச்சியிலேருந்து கீழே இறங்குறேன். இதுதான் எங்கள் ஊருக்கு போகிற வழி. பாருங்கள், ஆற்றுல தண்ணி வருதா? அந்த ஆற்றுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஓரமாக போய் இறங்கு இந்த பாதை. வைகை ஆறு உருவாகிற அடிவார பகுதி இதுதான். ஆற்றுல தண்ணி போயிட்டுருக்குது. இப்போ நான் இங்கேருந்து இந்த வழியாக அதை ஒட்டி நான் இறங்கி போகணும். அங்கே தான் போயிட்டுருக்கேன் நான். இது இந்த கவர்மெண்ட்டில் 100 நாள் வேலை திட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த திட்டத்தில் எங்கள் ஊர் பகுதி மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து மண்வெட்டிலையும் கடப்பாறையிலையும் வச்சு இந்த சாலையை சரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நல்லா இறக்கம். இதில் பைக்கு மட்டும் ஏறி வருது, கஷ்டப்பட்டு பாதுகாப்பாக ஏறி வராங்க. ஒரு அருமையான இயற்கை பகுதியில் நான் இறங்கி போயிட்டுருக்கிறேன். யாருமே கிடையாது, நான் மட்டும் தான் தனியாக நடந்து போயிட்டுருக்கிறேன். பாருங்கள், நான் இறங்கி வந்த பாதை அங்கேருந்து அதுக்கு மேலே இருந்து தான் நான் இறங்கி வந்தேன். இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டேன். இன்னும் போகணும், இன்னும் ஒரு 20 நிமிஷம் நடந்து போகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைக்கு பயங்கரமாக ஏறி வருது. நல்லா இறக்கம் இது. அங்கே பாருங்கள், அங்கே தான் டவுன். மலைக்கு நடுவில் பாதை. ஃபோன்லலாம் பேச முடியாதுல்ல. இதுதான் ஒய்ஃபை வயர் போகுது பாருங்கள். இதான் ஒய்ஃபை மலை வழியாக வயர் போகுது. அப்படியே எங்கள் ஊருக்கு போகும். ஃபோன் பேசுகிறா இருந்தால் ஒய்ஃபை மூலமாக நெட்டு மூலமாக தான் பேச முடியும்.